எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா திஸ் இஸ் மூன் ஹியர். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சேரும். ஸோ இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் பற்றி பார்க்க போகிறோம். பேசிக்காக எல்லாருமே ஜெல் டைப் பற்றி சொல்லியிருப்பாங்க. பட் என்னோட ஃபேவரேட் வந்து இந்த லைட் மாய்ஸ்சரைசர் தான். ஆனால் இதை பற்றி ஏன் நிறைய பேர் பேசலன்னு எனக்கு தெரியல. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணி போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், மாய்ஸ்சரைசர்னா ஃபர்ஸ்ட் என்ன? மாய்ஸ்சரைசர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான ஒரு க்ரீம். இது வந்து உங்களோட ஸ்கின்ல இருக்க ட்ரைனஸை வந்து ரிமூவ் பண்ண வைக்கும். அதாவது நல்லா ஹைட்ரேஷனாக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு க்ரீம் தான் மாய்ஸ்சரைசர். ஸோ நெக்ஸ்ட் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசரை எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ எனக்குமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இந்த டவுட் எல்லாமே இருந்துச்சு. பட் மாய்ஸ்சரைசர் எதுக்காக யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்ல இருக்க ட்ரைனஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேஷனாக வச்சுக்கிறதுக்காகவும் ரொம்ப சம்மர் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தோல்லாம் உரியிற மாதிரி இருக்கும். ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்குலாம் அப்படி இருக்கும். ஸோ அதுக்காக தான் மெயினாக நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறோம். இந்த மாய்ஸ்சரைசர் வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு வாட்டர் மாதிரி இருக்கும். அதை வந்து உங்க ஃபேஸ்ல நீங்க அப்ளை பண்றதுனால உங்களோட ட்ரைனஸ் வந்து ரொம்ப கம்மியாக வருது. ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா மாய்ஸ்சரைசரா அழகா ஹைட்ரேஷனா வச்சுக்கிறதுக்காக தான் இந்த மாய்ஸ்சரைசர்ங்கிறது நம்ம யூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் என்ன டவுட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது எப்பதான் அப்ளை பண்ணணும்? மார்னிங் அப்ளை பண்ணணுமா இல்ல நைட் அப்ளை பண்ணணுமா, இல்ல எப்பதான் அப்ளை பண்ணணும் எனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா, அதாவது கிளென்ஸுங்கிறது ஃபேஸ் வாஷ் எதுனாலும் நீங்க யூஸ் பண்ணி உங்களோட ஃபேஸை வந்து நல்லா கிளியர் ஆக்குனதுக்கு அப்புறமா இந்த மாய்ஸ்சரைசர் நீங்க போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி அதே மாதிரி தான் நைட் உங்களோட மேக்கப் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாய்ஸ்சரைசர் போட்டு நீங்க யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்படியே விட்டுறலாம், பிரச்சனையே கிடையாது. ஸோ நைட் 1 டைம், காலையில் 1 டைம் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது, உங்களோட ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப ஆயிலி ஆகாமல் இருக்கணும். அதுக்காக கொஞ்சம் லைட்டாக எடுத்து நீங்கள் எந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் வந்து பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல லைட்டாக உங்களை அந்த க்ரீம் நீங்கள் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி இந்த இடத்துல லைட்டாக ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு செட் ஆகுதா அப்படி இல்லையா. செட் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். செட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. அதை நிப்பாட்டிட்டு வேறு ஏதாவது எந்த ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலுமே ரொம்ப பெரிய பட்ஜெட்டில் போய் வாங்கிடாதீங்க. கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் வாங்கி நீங்கள் அதை வந்து நிறைய ட்ரையல் பேக்குன்னு இருக்குது. ஆன்லைனில் வந்து நிறைய ட்ரையல் பேக் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர்ஸும் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கும். காலையில் எழுந்திரிச்சதுக்கு அப்புறமா ஃபேஸை கிளென்ஸ் பண்ணியாச்சு. மாய்ஸ்சரைசர் போடணுமா இல்லை சன்ஸ்கிரீன் போடணுமா இல்லை சீரம் போடணுமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீரம் இருந்தால் சீரம் போட்டுக்கோங்க. சீரம் போட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா அப்சர்வ் ஆகுற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் சன்ஸ்கிரீன்ங்கிறது ரொம்ப மஸ்டான விஷயம். வெளியில் போகும்போது சன்ஸ்கிரீன் கண்டிப்பாக போட்டு போங்க. சன்ஸ்கிரீனை அவாய்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட் அப்படி மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு நான் தூங்கலாமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. அதை ஒரு நைட் க்ரீமாக யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். நைட்டு நீங்கள் படுக்கும் போது நல்லா உங்களோட ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு நீங்கள் அப்படியே படுத்துட்டீங்க அப்படின்னா நைட் அந்த ஸ்லீப்பிங் டைம் இருக்குல்ல அந்த டைம் ஃபுல் எல்லாமே நல்லா க்ளோவாகி எவ்வளோக்கு எவ்வளோ சரி பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சரியாகும். ஸோ தூங்க போகும்போது மாய்ஸ்சரைசரை கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கலாம். இந்த மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணும்போது உங்களோட ஃபேஸ் வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டென்ட் பண்ணும். ஏன்னா இதில் வந்து முக்கியமான சோடியம் PCAங்கிற ஒரு பொருள் இருக்குது. அது உங்களோட ஸ்கின்னை நல்லா க்ளோவாக்கி நல்லா பிரைட்டனாக ஆக்கி கொடுக்கும். ஓகே கைஸ், இப்போ நம்ம பான்ஸ் மாய்ஸ்சரைசரை இதோட பெனிஃபிட் சைட் எஃபெக்ட் இதில் என்னெல்லாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மெயின் இன்கிரீடியன்ஸாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளிசரின் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளிசரின் ரொம்ப நல்லது உங்களோட ஸ்கின்னுக்கு. நியாசினமைன் பேசிக்காக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பிம்பிளை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நியாசினமைன் சீரம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நானே அந்த மாதிரி சீரம் யூஸ் பண்ணியிருக்கேன்.
டெர்மாக்கோட நியாசனமைட் சீரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நிறைய பிம்பிள் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோடியம் பிசிஏ இருக்குது. சோடியம் பிசிஏங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோடியம் பைரோலிடைன் கார்பாக்சிலிக் ஆக்சைடு. இது வந்து உங்களோட ஸ்கின்னை நல்லா க்ளோவாகி காட்டும். நீங்கள் போட்டோன்னே உங்களுக்கு ஒரு க்ளோ கிடைக்கும். அதுக்கான ரீசன் இதுதான். இதில் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் B3 இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களோட ஸ்கின்னு மெயினாக ஹைட்ரேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ இதோட பேக்கேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்லி ஆகணும். நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எட் பண்ணுறேன். மேலே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு நல்லா கவர் பண்ணி அதுக்குள்ளே ஒரு பிளாஸ்டிக் க்ராப் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து அலுமினியம் ஃபாயில் எடுத்ததுக்கப்புறமா அவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அது ரீசனே கிடையாது. அதுக்குள்ளே ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசரோட ரேட் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. உண்மையிலே சொல்ல போனால் இதோட ஒரிஜினல் ரேட் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. ஸோ நீங்கள் ஆன்லைனில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வித்தியாசப்படும். உங்களுக்கு ஆஃபர் இதில் வந்து பர்சன்டேஜ் வித்தியாசப்படும். நீங்கள் எதில் நிறைய உங்களுக்கு ஆஃபர் இருக்கோ அதை பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஜெல் மாய்ஸ்சரைசர் எனக்கு உண்மையிலே சொல்ல போனால் ஆயிலி ஸ்கின் தான். பட் ஜெல் மாய்ஸ்சரைசர் எனக்கு சுத்தமாக செட் ஆகல. அது போட்டதுக்கப்புறமா கூட கொஞ்சம் ஆயிலியான மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் குட்டி குட்டி பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால நான் மொத்தமாக அதை நிப்பாட்டிட்டேன். பட் இந்த க்ரீம் வந்து போட்டோன்னே நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கு. நெக்ஸ்ட் வந்து வேற எதுவுமே தேவையே இல்லை. இது மட்டுமே போட்டுட்டு போனாலுமே போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் பவுடர் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ என்னோட ஓப்பன் போர்ஸ் வந்து பவுடர் அடைச்சி ரொம்ப பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால இந்த க்ரீமை மட்டும் இந்த மாய்ஸ்சரைசர் மட்டும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. உண்மையிலேயே சூப்பராக இருக்கு. ஃப்ரேக்ரன்ஸ் இல்லாத மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அடக்குனது தெரிஞ்சிருக்காது. அந்த மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. பட் நீங்கள் அதை தேடி கண்டுபிடிச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி இல்லை நான் எதாவது சஜஸ்ட் பண்ணேன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ஏதாவது சூப்பரான ப்ராடக்டை தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்காக சொல்கிறேன். மாய்ஸ்சரைசரில் இருக்க பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசரில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் தான் இருக்குது. அதாவது ஹைட்ரேஷன், விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் B3 இருக்கிறதுனால உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேஷன் பண்ணி வச்சுக்கணும். உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி இருந்துச்சுன்னா அதை வந்து கண்டிப்பாக சரி பண்ணி கொடுக்கும். நீங்கள் வந்து ரொம்ப எடுத்துக்கிடணுங்கிறதுக்காக ரொம்ப எடுத்துக்கிட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக போட்டு பாருங்கள். உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக விட்டுரும் செஞ்சிடாதீங்க. பெனிஃபிட் இருந்தால் சைட் எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும். சைட் எஃபெக்ட் எதுக்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் இந்த இடத்துல நல்லா ரெட்னஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இது போட்டோன்னே எரிச்சல் கொடுக்கும். எனக்கு இருந்துச்சு, ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. இதை போட்டோன்னே லைட்டாக இந்த இடம் மட்டும் எரியிறோம். இந்த இடத்துல தான் நமக்கு பருவெலாம் இருக்கும். ஸோ அந்த இடம் மட்டும் லைட்டாக எரியிற மாதிரி இருந்துச்சு. நான் போக போக எனக்கு செட் ஆகிட்டு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு ரெட்னஸ் ஒன்னே லைட்டாக இச்சிங் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க, ஸ்டாப் பண்ணிடுங்க. பட் ரெட்னஸ் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, நீங்கள் நல்லா எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா செட்டஃபிலோட எந்த ப்ராடக்ட்னாலும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் ரேட் வரும். இது வந்து நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பட் இன்னும் கூட 200 300 கொடுத்தீங்கன்னா அந்த இதுலேயே நம்ம எதுனாலும் வாங்கிடலாம். நீங்கள் வேறு ஒன்றுமே வேண்டாம். உங்களுக்கு நிறைய பிம்பிள் இருக்குன்னா ஒன்று சீரம் யூஸ் பண்ணுங்கள், டெர்மாக்கோட சீரம் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா செட்டஃபிலில் கிளென்சர் எதுனாலும் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் சூப்பராக தெரியும். ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். ஸோ உங்களுக்கு இவ்வளோ டிப்ஸ் கொடுத்துருக்கேன். எனக்காக ஒன்று பண்ண மாட்டீங்களா? லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இதே மாதிரி எந்த ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஜெனியூனாக இருக்கும் அந்த ரிவ்யூ. டடா!